அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அருமறையாம் திருமறையில் கூறுகிறார், வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி. உங்களுடைய மரணம் வருவதற்கு முன்பாக அல்லாஹ் கொடுத்த செல்வங்களில் இருந்து நீங்கள் தான தர்மங்கள் வழங்கிடுங்கள் என்பதாக. இதே போல பல இடங்களில் அல்லாஹு தாலா தர்மத்தை பற்றி வலியுறுத்துகின்றான். தர்மம் செய்வதனால் கிடைக்கக்கூடிய பலாபலன்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதை உணர்த்துவதற்காக வேண்டி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து இயம்பிய ஒரு அற்புதமான ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் வருகின்றன. அதை இப்பொழுது உங்கள் மத்தியில் நான் அது பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு சமயம் ஒரு வனாந்தர பாதையில் ஒரு மனிதன் சென்று கொண்டிருந்தார். திடீரென்று மேகத்திலிருந்து ஒரு சப்தம் வருகிறது. இந்த மனிதருடைய பூமிக்கு மேகமே நீ சென்று அங்கு மழை பொழிவாயாக என்று. இந்த சப்தத்தை அக்கம்பக்கம் திரும்பி பார்த்தார்கள், யாரும் இல்லை. அந்த மேகம் திடீரென்று கருமேகமாக மாறி அது நகர ஆரம்பித்தது. அதை பின்தொடர்ந்து அந்த மனிதரும் சென்றார். செல்லக்கூடிய வழியில் ஒரு கரும்பாறையில் அந்த மேகம் மழை பொழிந்தன. மற்ற சுற்றி இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் மழை இல்லை, அந்த இடத்தில் மட்டும் மழை பொழிகின்றது. அந்த மழை பொழிந்து வடிந்து ஒரு வாய்க்காலில் விழுகின்றன. வாய்க்கால் வழியாக அந்த தண்ணீர் ஓடி ஒரு இடத்தில் சென்று அடைகிறது. அந்த இடத்தில் அந்த பூமியில் ஒரு மனிதர் மண்வெட்டியை வைத்து அதை சரி செய்து கொண்டிருக்கின்றார், வாய்க்காலை வெட்டி கொண்டிருக்கின்றார். இந்த தண்ணீர் வருவதை அவர் பார்த்துவிட்டு அந்த தண்ணீரை தன்னுடைய தோப்பிற்கு அனைத்து விதமான பகுதிக்கும் அதை பகிர்ந்து செல்லும்படியாக செலுத்துகின்றார். இதை பார்த்துவிட்ட அந்த மனிதர் ஆச்சரியம் அடைந்து, தோட்டத்திற்குரியவரே, என்ன ஆச்சரியம், நான் கண்ட இந்த அதிசயத்தை உங்களிடத்தில் நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இவ்வாறு நான் வந்து கொண்டிருக்கின்ற போது மேகத்தில் இந்த சப்தம் கேட்டது, மழை பொழிந்தது. அந்த மழை நீர் நேரடியாக தங்களுடைய தோட்டத்திற்கு மட்டும் வருகிறதே, என்ன காரணம் என்பதாக. அல்லாஹ்வின் அடியாரே, நீங்கள் கேட்டுவிட்டதனால் இது சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்குகின்றேன், அதை நான் சொல்லிவிடுகிறேன் என்பதாக சொல்லி, என்னுடைய இந்த தோட்டத்தில் பயிரிட்டு விளையக்கூடிய விளைச்சலிலிருந்து முதல் பங்கை நான் அல்லாஹ்வினுடைய பாதையில் தர்மம் செய்து விடுகின்றேன். இரண்டாவது பங்கை எடுத்து அதை என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய தேவைக்கும் நான் செலவழித்து விடுகின்றேன். மூன்றாவது பங்கெடுத்து மீண்டும் இதை பயிரிடுவதற்காக வேண்டி, இது தோட்டத்தினுடைய பயிரிடுவதற்காக வேண்டி அதை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். இதுதான் என்னுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது என்பதாக. அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்களே, தர்மம் செய்வதன் மூலமாக அந்த தர்மம் நம்மை எல்லா இடத்திலுமே உதவி செய்யும். அல்லாஹுடைய உதவி நேரடியாக காண முடியும். எனவே தர்மம் செய்யுங்கள். தர்மம் ஒருபோதும் நம்மை ஏழ்மையாக ஆக்காது. தர்மம் ஒருபோதும் நம்மை பிறரிடத்துல கையேந்த வைக்காது. தர்மம் ஒருபோதும் நம்மை வறுமையில் தள்ளாது. தர்மம் ஒருபோதும் நம்மை நோயாளியாக ஆக்காது. தர்மம் செய்வதனால் பலா முசீபத்துகள் நீங்குகின்ற அஸ்ஸதகத்துல் ரத்துல் பலாவா சுல் கலாயி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தர்மம் என்பது கெட்ட முசீபத்தை தூரமாக்குகிறது. நம்முடைய விதியை கூட நல்லதாக மாற்றி தரக்கூடிய அளவிற்கு தர்மம் சிறந்ததாக இருக்கிறது. எனவே நம் அனைவரும் தர்மம் செய்வோம். அல்லாஹ்விற்காக வேண்டி தர்மம் செய்வோம். பேரு புகழுக்காக இல்லாமல் இறைவனுக்காக வேண்டி இறைவன் கொடுத்த நியமத்துகளிலிருந்து இறை அடியார்களுக்கு நாம் தர்மம் செய்வோம். வல்ல ரஹ்மான் அதை கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.